இறை குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. இறை குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் காண்கையிலே, ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. இறை குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது கிரண் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் அவர் எழுதவிருக்கிற தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் இத்திருப்பலி சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடல் சுகம் கிடைக்க வேண்டி இப்பலியை சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலுமாக லிண்டா என்கிற சகோதரிக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் குடும்ப அமைதிக்காக சமாதானத்திற்காக இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இறந்த இறை நம்பிக்கையாளர்கள் ஷர்மிளா, ஜெர்மானுஸ், பாக்கியம் ஜான், கனி, கஸ்தூரி இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு, PK துரை, ஆரோக்கியமேரி அம்மாள், PN ஆண்டனி, மைக்கேல், சுப்பிரமணி, ஆஞ்சலோ, லியோ இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு. இதைச் சேர்ந்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய குடும்ப கருத்துக்களையும் சொந்த தேவைகளையும் இறைவன் பாதத்திலே அர்ப்பணித்து பக்தியோடும் தகுதியோடும் இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலுமாக இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுவது போல, அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறார். அவரோடு இருந்தும் வாழ்ந்தும் பார்த்தும் கண்டுணர்ந்தும் அந்த பயம் அவர்களை விட்டு நீங்கவில்லை, உடனிருப்பை உணரவில்லை. நாமும் பல நேரங்களிலே இறைவன் நமக்கு செய்து வருகிற அளப்பரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நினைத்து அனுபவித்தும் கூட நாம் ஒரு உள்மன பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்த நேரங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டி தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மேலுமாக இன்று மாதத்தின் முதல் புதன்கிழமையிலே புனித சூசேப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய பரிந்துரையின் கீழ் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக பரிந்து பேசிட நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருந்து செயல்பட்டிட உருக்கமாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 அன்பார்ந்தவர்களே, கடவுள் அன்பு கொண்டார் என்று நாமும் அன்பு கொள்ள கடவுளை கண்டு நாம் ஒருவர் மற்றவர் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் இணை அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு நாம் அவர் நம்மிடம் இணைந்தார் என அறிந்து கொள்கிறோம். தந்தை அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம். இயேசுவை மகன் என ஏற்று கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுள் நம்மிடம் அதை கடவுள் தாய் இருக்கிறார். அன்பில் கடவுள் நம்பிக்கை நம்மிடையே அன்பு இறை அகற்றி. ஏனெனில் உணர்வு அடங்கியுள்ள அச்சம் கொண்டுள்ள அன்பு தெய்வ அடையா. பதிலுரை ஆண்டவரே வரும் செய்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவர் உனக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசர் அது அரசரிடம் அது அவர் உங்களை ஆழ்வாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். காவிலும் நன்கொடை எல்லா அவரும் ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மன்றாடும் அவர் அவர் இரக்கம் காட்டு ஏழைகளின் உயிர் பதிலுரை. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 45 முதல் 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. அவர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்றோடொன்று ஒத்து போயிருக்கிறது. காரணம், அன்பை பற்றி முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே இறைமகன் இயேசு அந்த அன்பை கொண்டிருந்ததால், உண்மையான முழு அன்பை தங்களுடைய சீடத்தின் மேல் வைத்திருந்ததன் காரணத்தினால்தான் அவரால் கூற முடிந்தது, அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள். யாரெல்லாம் பிறரை முழுமையாக உண்மையாக சுயநலமின்றி எதிர்பார்ப்பு இன்றி அன்பு செய்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இந்த வார்த்தைகளை கூற முடியும். நான் இருக்கிறேன், கவலைப்படாத. உண்மையான தாய் தகப்பன் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் பிள்ளைகளுக்கு. ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு விபத்து, இல்லை தேர்வில் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் பெற்றோர் கூறக்கூடிய அந்த வார்த்தை, நான் இருக்கிறேன், கவலைப்படாத. ஊர் உலகம் பலவாறு பேசினாலும் பெத்த தாய் எனக்கு தெரியும், பெற்ற தந்தை எங்களுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும் நீ யார் என்று. ஊரில் பலவாறு பேசட்டும், எங்களுக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை தரக்கூடியவர்கள் யார் என்றால் உண்மையாய் அன்பு செய்யக்கூடியவர்கள். மனம் தளர வேண்டாம், நம்பிக்கையை இழக்க வேண்டாம், துணிவோடு இரு, பார்த்து கொள்ளலாம், உடன் இருக்கிறேன், துணை நிற்கிறேன், கலங்காதே திகையாதே என்றெல்லாம் உண்மையாக இறைமகன் இயேசு அன்பு செய்தார், அந்த வார்த்தைகளை கூறினார். அதே போல யார் நம்மை உண்மையாக அன்பு செய்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை கூற முடியும்.
நண்பர்கள் கூறுவார்கள், பல பேர் சொல்வார்கள், ஆனால் செயலில் அதை காண்பிப்பதில்லை. ஆகவே நாம் உண்மையான அன்பு கொண்டு வாழவும் அந்த அன்பை நம்முடைய செயல் வடிவத்திலே காட்டவும் இறைவன் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கூடவே இருந்தார்கள். இறைமகன் இயேசுவுடைய அன்பு உண்மையான அன்பாக இருந்தது சீடர்களிடத்திலே. ஆனால் சீடர்களுடைய அன்பு இயேசுவின் மேல் உண்மையாக அல்ல. உண்மையான அன்பு இருந்திருந்தால் அவர்கள் இதை உணர்ந்திருப்பார்கள். அவர் செய்த அந்த அப்பம் பிடுதல், அந்த அதிசயம் நேத்தான் படித்தோம், அந்த அதிசயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது என்று நற்செய்தி கூறுகிறது. அதை அறிய முடியாத அளவுக்கு அவர்களுடைய வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை, மங்கலான ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை, தூய்மையற்ற ஒரு நிலையை குறிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு இந்த அச்சம் தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் எவ்வாறு கடவுள் நம்மை நோக்கி வருகிறார், நம்மை அன்பு செய்கிறார், துணிவோடு இரு, அஞ்சாதே என்று நமக்கு கூக்குரலிடுகிறார், அந்த சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறதா? இறைமகன் தன்னை முழுமையாக அந்த இறை தன்மையை இந்த நாட்களிலே நற்செய்தி வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அற்புதங்கள், நேற்று 5 அப்பங்கள் 2 மீன்களை யாரும் எந்த ஒரு மனித இயல்பும் செய்ய முடியாத ஒன்றை இறைமகன் செய்து காட்டுகிறார். அத்தனை பேருக்கும் அந்த உணவானது பரிமாறப்படுகிறது. மீதமுள்ளவற்றை 12 கூடைகளில் நிரப்பியதாக நாம் நேற்று நற்செய்தியிலே வாசித்தோம். ஆகவே யோபு புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தாமே தனியாய் வானை விரித்தவர் ஆண்டவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். ஆண்டவருக்கு மட்டும்தான் அதே அந்த ஆழின்னா என்ன? கடல். அந்த கடல் மீது நடக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளவில்லை சீடர்கள், பயந்து நடுங்கினார்கள். அந்த நேரத்திலே இறைமகன் இயேசு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை உண்மையாக அன்பு செய்ததின் விளைவாகத்தான் இவ்வாறு விரைந்து சென்று அவர்களுடைய பயத்தை தன்னுடைய அன்பான வார்த்தைகளால் நீக்குகிறார். ஆனால் சீடர்களின் கண்களை பயம் மறைத்ததால் வருவது இயேசு கூட என்பதை அவர்களால் உணர இயலவில்லை. இது அவர்கள் மேல், இயேசுவின் மேல் கொண்ட குறைவான அன்பை தெளிவாக காட்டுகிறது, நிலையற்ற ஒரு அன்பு. ஆகவே எங்கே அன்பு ஆழமாக இருக்கிறதோ அங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, பயம் அற்று போகிறது. ஒரு குழந்தையை ஒரு மேல் தளத்திலிருந்து ஒரு கொஞ்சம் அந்த ஹைட்டிலேருந்து நின்று குதிக்க சொல்லு அப்படின்னா குழந்தை குதிக்காது. எல்லாரும் போய் கேட்டால் குதிக்காது. யார் சொன்னால் மட்டும் குதிக்கும்? அப்பா, தாய் தகப்பன், அம்மா, அப்பா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வருது. ஒரு வயசு பிள்ளையெல்லாம் டக்குன்னு குதினாலும் குதினா என்னன்னு கூட தெரியாது. ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய மாடியிலேருந்து குதினாலும் குதிக்கும். ஏன்னா கீழே தாங்க போகிறது யாரு? அப்பா அம்மா. இப்போ இடையில ஒரு ஆள் போய் நின்று ரோட்டில் போகிறவர் குதினா குதிக்காது. நம்பிக்கை இல்லை, அந்த குழந்தைக்கு பயம் உண்டு, தெரியாது. பெற்றோர் மேலே முழுமையான நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை நாம் கடவுளிடத்திலே வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார், என்னை வழி நடத்துவார் என்று நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து கொண்டு வாழுகிற பொழுது எந்த இடத்துல குதிச்சாலும் நம்மை அவர் தாங்கி பிடிப்பார், வழி நடத்துவார். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு தருவார். என்ன இன்னல்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் எது வந்தாலும் நம்மோடு அவர் பயணிக்கக்கூடியவர் நம் ஆண்டவர். ஆகவே திருத்தூதர் யோவான் கூறுவது போல, அன்பு உள்ள இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அச்சத்திற்கு இடமில்லை. கொடுத்தா திரும்ப கொடுப்பாங்களா, இல்லை ஏமாத்திட்டு போயிடுவாங்களா? உண்மையான அன்பு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். எது கேட்டாலும் கொடுப்போம். பொருளோ இல்லை பணமோ இல்லை ஏதோ அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலையில் நம்மளை நோக்கி வர்றாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கடன் தொல்லை ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியலை, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம். எத்தனையோ குடும்பங்கள் அந்த மாதிரி ஆகுது. கடன் தொல்லையின் பிரச்சனை காரணமாக பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து அப்பா அம்மா தூக்கில் தொங்கி பேப்பரில் பார்க்குறோம். எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாராவது அவங்கள நம்பி உண்மையாக உதவி செய்திருந்தால் அந்த வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கலாம். அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை
வீணாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய அன்பை எவ்வாறு சுவைக்கிறோம், எவ்வாறு பயன்படுத்துகிறோம், நம்மிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வுகள் அகன்று போக இறைவனிடத்திலே உண்மையான நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கிறோமா? பல நேரங்களிலே நமக்கும் பயம் உண்டு. இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்து விட்டேனே, இப்படிப்பட்ட மனவேதனைக்கு நான் ஆளாகி விட்டேனே, கடவுள் என்னை மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, தண்டிப்பாரா என்றெல்லாம் பலவாறு நாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே இந்த பய உணர்வுகள் அனைத்தையும் நாம் போக்கி இறைவனிடத்திலே முழுமையான நம்பிக்கை வைத்து பரிசுத்தமான வாழ்வு வாழுகிற பொழுது நமக்கு அச்சத்திற்கு இடமில்லை. யாரையும் கண்டு பயப்பட தேவையில்லை, எவருக்கும் அச்சம் தேவையில்லை. ஆகவே இறைவனுக்கு மட்டும் நாம் அஞ்சி துணிவோடும் நம்பிக்கையோடும் வாழுகிற பொழுது கண்டிப்பாக நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். அந்த வாழ்விலே தேவையற்ற நிந்தைகள், தேவையற்ற அவமானங்கள், கலக்கங்கள், தயக்கங்கள் அனைத்தையும் இறைவன் போக்கி நம்மை மகிழ்ச்சியோடும் பெற்றுக்கொண்ட அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் இறைவன் நமக்கு அருள்வார். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனியிரு உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனியிரு உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பேராலயத்தின் பாதுகாவலர் திருத்தூதர் தோமா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே நம் அனைவரையும் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எம்மிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others kindly remain in your place and worship the Lord in silence. சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா
தந்தையோடு இருந்த வாழ்வு வெளிப்படுத்தப்பட்டது, அது நமக்கு தோன்றியது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் உம் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மலரே, சூசை முனியே, என் தேவ தந்தையே, என்று முன்னன்பு நிழலினில் ஓயாத உழைப்பினில் உன் பாதம் நான் தொடர்வேன். உந்தன் வாய்மை வழியினிலே என்றும் தூய்மை நீரே. அன்பின் சிறகினில் மகிழ்ந்து நான் வாழுவேன். வான் போற்றும் மலரே, சூசை முனியே, என் தேவ தந்தையே, என்றும் உன் அன்பு நிலையினில் ஓயாத உழைப்பின் உன் பாதம் நான் தொடர்வேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே